Hi students, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்ததை வச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் போடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் எக்ஸ் ஒய் அண்ட் z ஸோ தட் a vector is equal to xi cap plus 2j cap plus zk cap and b vector is equal to 2i cap plus yj cap plus k cap are equal. அதாவது a vector b vector ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x y z ஓட வேல்யூஸ் கேட்குறாங்க. அப்போ a vector b vector ஈக்குவல் அப்படின்னா என்ன மீனிங்? ரெண்டு வெக்டரோட கரஸ்பாண்டிங் x காம்போனன்ட்ஸ் y காம்போனன்ட்ஸ் z காம்போனன்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா x is equal to 2, y is equal to 2, z is equal to 1 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், if a vector is equal to I cap plus 2j cap and b vector is equal to 2i cap plus j cap, இந்த ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு வெக்டார்ஸில் கொஷின் என்னென்னா, இஸ் magnitude of a is equal to magnitude of b or a and b equal. இந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட்ஸ் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஈக்குவல் வெக்டார்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு we have to find the magnitude of a. அப்போ that is equal to square root of x square plus y square இல்லையா? அப்போ 1 square plus 2 square that is equal to root 5. இது 1 இது 2, ஸோ 1 square plus 2 square root 5. நெக்ஸ்ட்டு b வெக்டரோட மேக்னிடியூட் என்ன? 2 square plus 1 square, அதுவும் root 5 தான். அப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன? இஸ் a magnitude of a is equal to magnitude of b? Yes, magnitude of a is equal to magnitude of b because both are root 5. நெக்ஸ்ட்டு both are equal vectors ன்னு கேட்குறாங்க. ஈக்குவல் வெக்டார்ஸ்னு என்ன? இதோட கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதில் y காம்பனண்ட் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்டாக இருக்குது இல்லையா? டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட்டு, யூனிக்னஸ் இருக்குது தனித்தனியாக. அப்போ அதனால் இது வந்து ஈக்குவல் வெக்டார்ஸ் கிடையாது. அப்போது ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்தாலும் அது ஈக்குவல் வெக்டார்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் 2i cap plus 3j cap plus k cap. அதாவது இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, a is equal to 2i cap plus 3j cap plus k cap அப்படிங்கிற வெக்டாரோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா, a cap is equal to 1 by magnitude of a into given a vector. இது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஃபஸ்ட் பார்ட்டில். அப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 14. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து 14 இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் k கேப் ஏ வெக்டார். இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 2 by root 14 i cap plus 3 by root 14 j cap plus 1 by root 14 k cap. இதுதான் வந்து நம்மளோட அவங்க கேட்டிருக்கிற யூனிட் வெக்டார் a cap. யூனிட் வெக்டார் வந்து இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? a cap is யூனிட் வெக்டார் கேட்டாங்கன்னா ஒரு வெக்டாரோட டைரக்ஷனில் கண்டுபிடிக்கணும்னா 1 by magnitude of a into a வெக்டார் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் வெக்டார் கிடைச்சிடும். Next, write the direction ratios of the vector I cap plus j cap minus 2k cap and hence calculate direction cosines. அதாவது இந்த வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கேட்குறாங்க. டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் என்ன? ஏபிசி இல்லையா? சாரி, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏபிசிங்கிறது என்ன அப்படின்னா இதோட எக்ஸ் ஒய் அண்ட் இசட் காம்போனன்ட்ஸ். அப்போது a is equal to 1, b is equal to 1, c is equal to minus 2. நம்ம x, y, z காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏபிசின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் என்ன? LMN ஃபார்முலா இருக்கு இல்லையா, a டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார், m is equal to b divided by modulus of r vector, n is equal to c divided by modulus of r vector. இப்போ நம்மளுக்கு ஏ தெரியும். ஏ என்ன? 1, பி 1, சி மைனஸ் 2. அது எப்படி கிடச்சிச்சு? எக்ஸ் ஒய் இசட் காம்பனன்ட்ஸ் தான் ஏபிசி. இப்போ ஏபிசி தெரியும். மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஆர் வெக்டாருங்கிறது என்னென்னா இந்த ஏ வெக்டார். இந்த கொஷினில் ஆர் வெக்டாருங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏ வெக்டார் தான்.
அப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ரூட் 6. ஸோ 1 by root 6. m is equal to b by magnitude of r என்ன 1 by root 6. இது வந்து c by r என்ன minus 2 by root 6. அப்போ இதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன lmn. that is 1 by root 6 1 by root 6 minus 2 by root 6. இதான் வந்து 3 தான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ். Next, compute the magnitude of vectors I plus j plus k and b is equal to 2i cap minus 7j cap minus 3k cap. இதோட magnitudes கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? Simple square root of 1 square plus 1 square plus 1 square. இதுக்கு square root of 2 square plus minus 7 the whole square plus minus 3 the whole square. என்ன வரும்? root of 4 plus 49 plus 9 that is equal to root of 62. ஸ்கொயர் பண்ணுறதுனால எதுவுமே நெகட்டிவ் வராது, எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் PQ வேர் P அண்ட் Q ஆர் த பாயிண்ட்ஸ் 1 2 3 and 4 5 6 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு ப்ராப்ளம், ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஒரு வெக்டார்னு கொடுத்துருந்தாங்க. இது அதே ப்ராப்ளம் தான், ஆனால் அதில் ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வெக்டாரை இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா அந்த வெக்டார் வந்து PQ வெக்டார். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, PQவோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு அந்த வெக்டாரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற வெக்டாரை எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். 4 minus 1 xi cap plus 5 minus 2 j cap plus 6 minus 3 k cap. That is equal to 3i plus 3j plus 3k. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னு நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு ஸ்பேஸ் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் PQ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து யூனிட் வெக்டார்ஸ். இதில் இப்போது நம்மளுக்கு என்ன வேணும், PQ வேணும். PQ வேணும்னா என்ன பண்ணணும், OP ப்ளஸ் PQ இஸ் ஈக்குவல் டு OQ இல்லையா, ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனில். ஸோ நம்மளுக்கு PQ வேணும். அப்போ PQ இஸ் ஈக்குவல் டு OQ மைனஸ் OP. இப்போ இந்த OQ மைனஸ் OPன்னு என்ன, OQங்கிறது 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் 6k, OPங்கிறது 1i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. அப்போ இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணுன்னு என்ன பண்ணணும், 4 minus 1 i cap ப்ளஸ் 5 minus 2 j cap ப்ளஸ் 6 minus 3 k cap அப்படின்னு வந்திருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த PQ வெக்டாரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட டைரக்ஷனில் யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட டைரக்ஷனில் யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 by magnitude of a vector into a vector. இதோட மேக்னிடியூட் என்ன, 1 by root of 3 square plus 3 square plus 3 square, that is 3 root 3ன்னு வரும். இப்போது 3 by 3 root 3 3 3 கேன்சல் ஆகிரும். ஸோ 1 by root 3 i cap. அதே மாதிரி இதுக்கும் 1 by root 3 j cap ப்ளஸ் 1 by root 3 k cap. இதுதான் வந்து நம்மளுக்கு ரெக்வயர்ட் யூனிட் வெக்டார். முன்னாடி ப்ராப்ளமில் அந்த வெக்டாரை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளமில் அந்த வெக்டாரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் கிவன் வெக்டார்ஸ் 2i minus j plus 2k and minus I plus j minus k, find the unit vectors in the direction of vector a vector plus b vector. அதாவது இப்போ முன்னாடி ப்ராப்ளமில் 2 வெக்டாருக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற வெக்டார்னு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த 2 வெக்டாரோட சம் இருக்கிற டைரக்ஷனில் யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு a vector is equal to 1 by mod of a vector into a vector. ஆனால் இதில் இந்த a வெக்டாருங்கிறது இந்த a வெக்டார் கிடையாது, இந்த a வெக்டார் ப்ளஸ் b வெக்டாருங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும், அடிஷன் வெக்டார் அடிஷன் எப்படி பண்ணணும்னு சொன்னோம், இந்த 2 காம்பனண்ட்டை ஆட் பண்ணணும். 2 minus 1 1 i cap minus 1 plus 1. ஸோ இது வராது, கேன்சல் ஆகிரும் இல்லையா. அப்போ ஜே எலமெண்ட்டே இருக்காது. அப்புறம் 2 minus 1 1 k cap. இப்போ i cap ப்ளஸ் k cap தான் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் இன்ட்டு a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார், இதுதான் அது ஃபார்முலா இந்த இடத்துல.
So 1 by square root of 1 square plus 1 square into I cap plus k cap, that is equal to 1 by root 2 into I cap plus 1 by root 2 into k cap. This is the required unit vector. Next, find a vector in the direction of vector 5 I cap plus minus j cap, 5 I cap minus j cap plus 2 k cap which has magnitude 8 units அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் வந்து magnitude 8 unitsன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? யூனிட் வெக்டார் a cap is equal to 1 by magnitude of a into a vector. அப்போ magnitude of a vector என்ன வரும்? square root of 5 square plus minus 1 the whole square plus 2 square, that is equal to 25 plus 1 plus 4, that is equal to root of 30. அப்போ a cap என்ன? 1 by root 30 into 5 I cap minus j cap plus 2 k cap. இப்போ magnitude 8 unitsன்னு கொடுத்துருக்கிறதுனால 8 into a cap is equal to, இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 8 5s are 40 by root 30 I cap minus 8 by root 30 j cap plus 16 by root 30 k cap. இது 8ஆல், இந்த ஹோலை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு required vector. Next problem பாருங்க. Show that vectors 2 I cap minus 3 j cap plus 4 k cap and minus 4 I cap plus 6 j cap minus 8 k cap are collinear. இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸு கொலினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொலினியர்னு என்ன மீனிங் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் வெக்டார்ஸில் பார்த்துருக்கோம். கொலினியர்னா irrespective ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே ஒரே வெக்டாருக்கு பேரலாக இருந்துச்சு, ரெண்டு லைன்ஸ் வந்து ஒரே வெக்டாருக்கு ஒரே லைனுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அதை கொலினியர் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கொலினியர் வெக்டார்ஸ் தான் இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு வெக்டார் வந்து இன்னொரு வெக்டாரோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். அதாவது ஏ வெக்டார் மேபி del into b vector or b vector is equal to del into a vector. ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும், அதாவது அதோட ரேஷியோஸ் ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள் இது அப்படி இருக்கான்னு செக் பண்ணணும். a vector is equal to 2i minus 3j plus 4k, b vector is equal to minus 4i plus 6j minus 8k. ஸோ இந்த b வெக்டார்லேருந்து minus 2 வெளியே எடுத்துருங்க, நம்மளுக்கு இந்த a வெக்டார் அப்படியே கிடைக்கும். ஸோ minus 2 into a வெக்டார். அப்போ நம்மளுக்கு கொலினியருக்கு என்ன இது? irrespective ஆஃப் டைரக்ஷன் இல்லையா, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போ மைனஸ் வரதுனால இது ஆப்போசிட் டைரக்ஷன் மீனிங்கு. ஆனால் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால இது வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஏன்னா minus 2 into ஏன்னு வருது, இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால் இது கொலினியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த வெக்டார் I plus 2j plus 3k. இதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ இது என்னது? a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I cap plus 2j cap plus 3k cap. டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் LMN இல்லையா, LMNங்கிறது தான் நம்மளோட டைரக்ஷன் கொசைன். அப்போ LMN தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ L இஸ் ஈக்குவல் டு என்ன? A by B by magnitude of A, C by magnitude of A. ஆக்சுவலாக ஆர்ன்னு போடுவோம், இந்த இடத்துல ஏன்னு எடுத்துருக்குறோம், அதனால் இங்கே ஏன்னு போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக ஆர்னு போடுவோம் ஃபார்முலாவில். இப்போ ஏங்கிறது என்ன? இந்த எக்ஸ் காம்பனெண்ட் தானே ஏ, பிங்கிறது ஒய் காம்பனெண்ட்டு, சிங்கிறது இசட் காம்பனெண்ட். ஸோ 1 by magnitude of A என்ன? √14. இது வந்து 2 by √14, இது 3 by √14. அப்போ இதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன? LMN 1 by √14, 2 by √14, 3 by √14. Next, find the direction cosines of the vector joining the points directed from A to B. நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, PQக்கு வந்து யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். PQ பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற வெக்டாரோட டைரக்ஷனில்
யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறது ப்ராப்ளம் பார்த்தோம். அதே மாதிரி இதில் ஏபிங்கிற பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஏபி நடுவில் இருக்கிற வெக்டாரை கண்டுபிடிக்கணும். டைரக்டட் ஃப்ரம் ஏ டு பின்னு என்ன மீனிங் அப்படின்னா, ஏலிருந்து பிக்கு இந்த வெக்டாரோட டைரக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஏலிருந்து பிக்கு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், பியிலிருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது -1 -1 -2 i cap -2 -2 -4 j cap 1 -3 +4 k cap. இப்போ இந்த வெக்டாரை கண்டுபிடிச்சாச்சு. ஏபி பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற வெக்டாரை கண்டுபிடிச்சாச்சு. எப்பவுமே ஜாயினிங் த பாயிண்ட்ஸ்னோ இல்லை பிட்வீன் த பாயிண்ட்ஸ்னோ கேட்டு அந்த வெக்டார்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் வெக்டார்லேருந்து ஃபர்ஸ்ட் வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா வர்றது தான் அந்த நியூ வெக்டார். இப்போ அந்த வெக்டாரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, முன்னாடி பார்த்த மாதிரி L is equal to A by R vector, M is equal to B by R vector, N is equal to C by R vector. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு R வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல A, that is square root of 2 square plus 4 square plus 4 square, that is root 36, that is equal to 6. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன, இந்த இது இருக்கு இல்லையா, -2/6 -4/6 4/6. இப்போ கேன்சல் பண்ணோன்னா -1/3 -2/3 2/3 வரும் டைரக்ஷன் கொசைன்ஸ். Next, show that the vector I cap plus j cap plus k cap is equally inclined to the axis OX, OY and OZ. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு வெக்டார் இருக்குது, அப்படி I plus j plus k அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா, இந்த வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டார் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், இசட் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், இந்த மூணுமே ஈக்குவலி இன்க்ளைண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலி இன்க்ளைண்டுன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இந்த வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். 1² + 1² + 1² √3. அப்போ 1 இதில் எக்ஸ் காம்பனண்ட் y, ஸோ 1/√3 1/√3 1/√3ங்கிறத நம்மளோட டைரக்ஷன் கொசைன்ஸு. இப்போ பாருங்கள், 3 டைரக்ஷன் கொசைன்ஸுமே சேமாக இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக ஈக்குவலி இன்க்ளைண்டுன்னு தான் மீனிங். அப்படின்னா என்ன மீனிங்கு, இங்கே 1 1 1 இருக்குது, இதுவே 2 2 2 3 3 3 4 4 4 இந்த மாதிரி 3ஓட XY Z காம்பனன்ட்ஸ் மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னென்னு அர்த்தம், அந்த இது வந்து ஈக்குவலி இன்க்ளைண்டுன்னு மீனிங். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதனால் அதோட அந்த வெக்டார் வந்து ஈக்குவலி இன்க்ளைன் டு தி 3 ஆக்சிஸ் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் எ பாயிண்ட் R which divides the line joining 2 points P and Q whose position vectors are I plus 2j minus k and minus I plus j plus k respectively in the ratio 2:1. First internally, externally. Internally 2:1 ரேஷியோனா என்ன, எக்ஸ்டர்னலி 2:2 ரேஷியோனா என்ன வெக்டார்னு கண்டுபிடிக்கணும். பொசிஷன் வெக்டாரை கண்டுபிடிக்கணும். அப்போ பொசிஷன் வெக்டார் ஆரை கண்டுபிடிக்க போகிறோம். அதோட m:n கொடுத்துருக்குறாங்க. m is equal to 2, n is equal to 1. நம்மளுக்கு இன்டர்னலிக்கு என்ன ஃபார்முலா, m into b vector plus n into a vector by m plus n. அப்போ m என்ன, 2 into b vector இது plus 1 into a vector divided by 2 plus 1, m plus n 2 plus 1. இது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். -2i plus 2j plus 2k plus I plus 2j minus k. இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் டிவைடும் பண்ணும் 3ஆல். அப்போ -1/3i cap plus 4/3j cap plus 1/3 k capனு வந்துடும். இது வந்து இன்டர்னலி டிவைட் பண்ணுச்சுன்னா பொசிஷன் வெக்டாரோட இது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னலி டிவைட் பண்ணுது அப்படின்னா ஃபார்முலா என்ன, மைனஸ் போட்டுக்கணும். அப்போது இதிலிருந்து அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி 2 - 1 1 தான். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -3i cap plus 3k capனு வரும். j காம்பனண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இது எக்ஸ்டர்னலி டிவைட் ஆச்சுன்னா அந்த வெக்டரோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 2, 3, 4 and 4, 1, -2. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் மிட் பாயிண்டில் ஒரு வெக்டார் கட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வெக்டாரோட பொசிஷன் வெக்டாரை கேட்குறாங்க. அப்படின்னா மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன ரேஷியோவில் கட் பண்ணும்,
1:1. இது நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இது எல்லாமே பார்த்துருப்போம். மிட் பாயிண்ட்னா அதோட ரேஷியோ வந்து 1:1 ஈக்குவலி இதாக இருக்கும். அப்போ அது 1:1 தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ நம்மளுக்கு சேம் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். m into b vector plus n into a vector divided by m plus n ஃபார்முலா. அப்போ m n ரெண்டுமே ஒன்றுங்கிறதுனால மிட் பாயிண்ட்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டேரெக்டாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா 1 + 1 2. அதனால் எப்பவுமே மிட் பாயிண்ட்னு வந்துருந்துச்சுன்னா ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 + 4 6, 6/2 3, ஸோ 3i cap. 3 + 1 4, 4/2 2, 2j cap. 4 - 2 வந்து 2, 2/2 1, ஸோ 1k cap. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற நியூ பொசிஷன் வெக்டார். நெக்ஸ்ட்டு ஷோ தட் த பாயிண்ட்ஸ் A, B, C are vectors of vertices of right angled triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு என்ன மீனிங்கு? பித்தகாரஸ் தியரம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம், பைத்தாகரஸ் தியரம். அப்போ பாருங்கள், நம்ம வந்து 3க்கு உள்ள டிஸ்டன்ஸஸை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். ரெண்டு வெக்டாருக்குள்ள டிஸ்டன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அந்த ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இது ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டார்ஸையும் என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கும் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற அந்த வெக்டாரை கண்டுபிடிக்கணும். அது என்ன? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற வெக்டார் என்னவாக இருக்கும்? b - a. திஸ் இஸ் ஈக்குவல் டு b - a. அப்போ என்ன? I - 2 - i cap -3 + 1, ஸோ -2j cap, -5 - 1, ஸோ -6k cap. அடுத்தது பிசின்னு என்ன அர்த்தம்? c - aன்னு அர்த்தம். அப்போ 3 - 1 2i cap, -4 -of +3, அப்போ -j cap. நெக்ஸ்ட்டு -4 + 5, ஸோ 5 - 4 +k cap. நெக்ஸ்ட்டு c என்ன மீனிங்கு? a - c. சாரி, இது வந்து c - b, இது a - c. அப்போ ஏலேருந்து சியை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இதோட ஸ்டாப் பண்ண முடியுமா? வெர்டிசஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த 3ஓட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸஸை கண்டுபிடிச்சி பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? லென்த்து அதோட மேக்னிடியூடாக இருக்கும். பிசியோட லென்த் வந்து அதோட மேக்னிடியூடு, சிஏயோட லென்த் வந்து இதோட மேக்னிடியூடு. அப்போ இது 3ஓட மேக்னிடியூடும் கண்டுபிடிங்க. -1² + -2 the whole square plus -6 the whole square the whole √41 வரும். அதே மாதிரி பிசிக்கு போட்டிங்கன்னா √6, சிஏக்கு போட்டிங்கன்னா √35 வரும். இப்போ பாருங்கள், பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஒரு சைடோட ஸ்கொயர் வந்து சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த அதர் 2 sides. அப்போ 41 √40 the whole square is equal to √6 the whole square plus √35 the whole square இல்லையா? இப்போ ரூட் கேன்சல் ஆகிடும் எல்லா இடத்துலையுமே. இப்போ 41 is equal to 35 + 6. பைத்தாகரஸ் தியரம் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு.